உங்களை பலப்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா. சபையில இனி அடுத்த 10 மணிக்கு பிறகு திருவிருந்து ஆராதனை இருக்குது. நம்ம கிராம ஊழியர்களுக்கு போறோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த 12 மாசத்துல ஏதாவது ஒரு மாசம் நான் எங்க போகணும். ரொட்டீன் லைஃப் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி போயிடும் சொல்லுங்க பார்க்கலாம். ரொட்டீனா போகும். நீங்க ரொட்டீன் லைஃப்ல விட கர்த்தருக்கு உங்க கிரியைகள் கூடும்போது நீங்க காலையில தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் சொன்னாரு மாமிச கண்கள் அது வேற நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஊனக்கண்கள் உலகத்தான் சொல்றான். இது ஊனக்கண்கள், இது மாமிச கண்கள். அதுக்கு பதில் பைபிள் சொல்லுது நம்ம எல்லாருக்குமே ஆவிக்குரிய கண்கள் உண்டு. வந்தது லேட் ஆகல. அதுக்காக ஏன் இப்படி சொல்லி நல்ல ஜீவனோடு காலைல 6 மணிக்கு வந்தாலும் சத்தத்தை உயர்த்து சொல்லுவாங்க. இன்னும் 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 ஏன்னா தேவன் துதிக்கு மத்தியில் இருக்கார். நீ அலையில கட்டத்துல எதுவும் பிரயோஜனம் இல்லை. உன் துதிக்கு மத்தியில் யார் இருக்கணும் சொல்லுங்கப்பா. போன வாரம் நான் காலையிலே சொன்னேன், நான் மகாராஷ்டிராவில் வட்லா அப்படின்ற ஒரு இடத்துல எல்லாம் மராட்டி பீப்புள் மத்தியில் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆராதனை தமிழ் ஆராதனை, 2வது ஆராதனை வந்து மராட்டி பீப்புள். அந்த சபையில் பாஸ்டர் சபை எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. நான் அப்பதான் உள்ளே போய் நுழையிறேன். போய் நின்று பள்ளிக்கூடத்தில் நின்று அந்த பாஸ்டரை பார்த்தேன். அவர் பேர் ஆனந்தராஜ் விக்டர். அவர் பிரைஸ்லாட் பாஸ்டர். பிரைஸ்லாட். என் பேர் சந்திரசேகர், என் பேர் ஆனந்தரன். போய் பள்ளிக்கூடத்தில் நிற்கிறேன். ஒரு அழியில் சொல்லுவேன், பாஸ்டர் தப்பா நினச்சிக்காதீங்க, எனக்கு கிளை சபையில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதனால 2 ஆராதனையும் நீங்களே நடத்தி திருவிருந்து நீங்களே கொடுத்து முழு சபையை நீங்களே பார்த்துருங்க. நீ சொல்ற அலையில தேவன் எவ்வளவு இறங்குறான்னு நான் பார்ப்பேன். வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன சத்தமா சொல்ற, நீ சொல்றியா சொல்லியான்னு எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை நீ துதிக்கும் போது எதை உணரணும். நான் ஜீவனோட சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 2 ஆராதனையிலையும் அந்த மராத்தி ஜனங்க, நான் எப்பவுமே நார்த் இந்தியா ஊழியத்தில் பார்த்தேன். நம்ம கன்னியாகுமரி, நாகர்கோயில், நம்ம மதுரை தாண்டி இருக்கிற ஜனங்க தான் வட இந்தியா ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இத்தனை வருஷம் ஊழியத்தில். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் மராத்தி பேசுகிற பலதரப்பட்ட மக்கள், நம்ம தமிழ்காரங்களே காணும், எல்லாம் அந்த நார்த் இந்தியன் பீப்புள் உட்காந்து டோலாக் போட்டு ஆராய்ச்சி பாருங்க. ஏன் கேட்குறீங்க? அப்படியே நாடி நரம்பெல்லாம் ரொம்ப அபிஷேகம் கூடி போச்சு. ஏமாக்கா வந்து என்னை பார்த்து ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு சொல்லிச்சு, பாஸ்டர் இவ்வளோ அபிஷேகமாக இருந்தால் நம்ம சபைக்கு தாங்காது, கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அனாபிஷேகத்தெல்லாம் குறைச்சி ஜனங்களோட கேஷுவலாக பேசுங்க பாஸ்டர். இந்த அனாயிட்டிங் ஜனங்க தாங்க மாட்டாங்க. ஏன்னா 7 நாளும் முழுக்க முழுக்க நல்ல மகிமையா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது பெரிய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் காலையில் 2 ஆராதனை, சாயங்காலம் ஒரு ஆராதனை. அதை விட ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, சாயங்காலம் ஆராதனை வந்து சிஎன்ஐ. சிஎன்ஐனா என்ன? சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. இங்க என்ன சொல்லுவாங்க? சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அது நார்த்தில் ஃபுல்லாக எப்படி சொல்லுவாங்க? அதில் வந்து பெந்தகோஸ்தே பாஸ்டர் மேலே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எங்களை கூப்பிட்டு போன அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண அக்கா, அவங்க அந்த கோயில் ஐயரோட பேத்தி. 3 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தாத்தா போய் தூத்துக்குடிக்காரங்க அங்க சபையை கட்டி, அந்த சபை அவங்க சபை. அதுக்கு பிறகு அவங்க அப்பா பாஸ்டர். இப்ப இவங்க வீட்டுக்காரர் இருக்காரு, மொஜிந்தார் அப்படின்னு பேரு, மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க. அவங்க தான் இப்ப அவங்க. அதனால சரி அவங்க சொல்லிட்டாங்க, இவர் பாஸ்டர் இல்ல என் தம்பி. சாயங்கால ஆராதனை, ஈவினிங் சர்வீஸ் கொடுத்தேன். 4வது சர்வீஸ் எதிர்பார்க்காம கர்த்தரே கொண்டு போறாரு. அது என்னன்னா, பிளைண்ட் பீப்புளுக்கு மத்தியில வந்து நீங்க ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிட்டத்தட்ட தொண்டை கிட்டலாம் போயிடுச்சு. ஏன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி 4 மடங்கு பனி, 0 டிகிரிலாம் போயிடுச்சு. ஒன்றுமே மாட்டேங்குது, தோலெல்லாம் வெடிச்சு போகுது. அவ்வளோ கஷ்டம். நான் அப்போதான் போய் பிளேட்டில் இறங்கி இருக்கிறேன். அன்னைக்கு அவ்வளோ ஆராதனை ஊழியம் எனக்கு தெரியுது. நான் எல்லாரும் நன்றி சொல்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபிச்சிருப்பீங்க. உங்கள் முழங்காலுக்கு நான் பாஸ்டர் ஆத்துமாக்களை சம்பாதிச்சு உங்களுக்கு நான் வச்சுட்டு போகிறேன். நீங்கள் பயப்படாதீங்க. நல்ல கையில் நல்ல ஊழியக்காரர்கள் என்ன சம்பாதிச்சு வச்சாரு அப்படின்னு நாளைக்கு கேட்கும்போது, அந்த பாஸ்டர் ஊராக போய் ஆத்துமாக்களை சம்பாதிச்சு வச்சாரு. சபையில் 10 பேர் உட்காந்துருக்கியா, 20 பேர் பாருங்க கவலை இல்லை. பரலோகராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம மகிமையின் தேவாலயம் ஒரு பெரிய ஆலயமாக இருக்கும். நான் சம்பாதிச்சு ஏராளமான ஆத்துமாக்களோடு, ஏராளமான மக்களோடு நான் மகிமையாய் கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பிளைண்ட் பீப்புளை பார்த்து அந்த ஆராய்ச்சி, அந்த ஆராதனை அடுத்தது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆராதனை முடிக்கிறதுக்கு நிறைய மிராக்கிள்ஸ்.
எப்படிப்பட்ட மிராக்கிள்னா, ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஆத்மா ரட்சிக்கப்படுவது. மூட்டுவலி சரியாச்சு, இடுப்புவலி சரியாச்சு, கட்டி கரைந்தது, காணாமல் போயிடுச்சு, இதெல்லாம் அற்புதம் இல்லை. பெரிய மிராக்கிள் விழுகிறதா சொல்றாரு. உலகத்துல நீ சர்ச்சுக்கு வரும்போது உனக்குள்ள ஆத்மாவில ஒரு பெரிய மாறுபாடும் ஆத்மாவில மனம் திரும்புதல் வந்தா அதை விட அற்புதம் உலகத்துல பெரிய பெரிய ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்க கர்த்தர் ஆத்மாவை ஜீவ ஆத்மாவா மாத்தணும். நாசில அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊதுன உடனே ஜீவ ஆத்மா மாறிடுனா வாழ்க்கை மாறும், உன் கிரிகள் மாறும். நீ மாற 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 கர்த்தர் உனக்காக ஆகா என் பிள்ளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரியா வச்சுட்டான். சத்தமா சில இடங்கள்ல அந்த பாம்பேல பார்த்தப்ப காலையில சொன்ன நான் இனிமேல் திரும்ப ரிப்பீட் பண்றதுன்னு போன விஷயம் முடிவு பண்ணனால ரிப்பீட் பண்ணல. காலை பேசுற திரும்ப பேசுறா, லைட்டாக தொழிலாக பேசுறா, காலையில் இருக்கிற மணிக்கு எப்படி சொல்லுவாங்க கஷ்டமா இருக்குது அப்படின்னு போன வருஷம் நம்ம ஜெனரல் பாடி மீட்டிங்ல பேசணும். அதனால எதுவுமே பேசல. அதுக்கு மேலே வேற ஒரு கருத்து சொல்றேன். அது என்னன்னா, ஜனங்க பிளாட்பார்ம்ல இருந்தும் கர்த்தரை ஏத்துக்கிறாங்க, சொல்லுவாங்க நடுத்தரத்துல இருந்து கடவுளை ஏத்துக்கிறாங்க, நல்ல பெரிய கோடீஸ்வரரும் கர்த்தரை ஏத்துக்கிறாங்க. ஏண்டான்னு பார்த்தா அங்க பெர்சிக்யூஷன் இன் தமிழ் பெர்சிக்யூஷன் உபத்திரம். 2 நாள் பாம்பேல ஸ்ட்ரைக், 4 மணி நேரம் டிராஃபிக் ஜாம். ஐயோ எல்லாம் வெடிச்சு போற மாதிரி இருக்குது. 4 மணி நேரம் நீ காலையில உட்காந்து என்ன காலையில் தோக விட முடியல, வெளியே போக முடியாது, தண்ணி பிடிக்க முடியாது. டிராஃபிக் ஜாம், இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் பார்த்துக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம். என்னத்துக்கு போராட்டம் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணான்னு தெரியல. அவ்வளவு ஸ்ட்ரைக், அவ்வளவு ஜனங்க போராட்டம், பெர்சிக்யூஷன், உபத்திரவங்கள். வேலைக்கு போறது உபத்திரம். இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் வேலை இல்லாத கஷ்டம். இந்த வருஷம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹிந்து பேப்பர்ல போட்டுருந்தாங்க, போன வருஷத்துல மட்டும் 1,60,00,000 பேருக்கு வேலை போயிடுச்சு. எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 மணி நேரம் வேலை போயிடுச்சு. இப்ப இந்தியா முழுக்க என்ன ஸ்டைல வந்துச்சுன்னா ஹவர்ஸ் கணக்கில் வேலை. முன்னாடி மாதிரி ஒரு நாள் கூலி, தினக்கூலி அந்த மாதிரி சம்பளம் இல்லாம சும்மா இந்த இதை மட்டும் பாத்திரத்தை மட்டும் கழுவி போட்டுப்போம், இந்த இதுக்குரிய காசு 2 hours ஒர்க் பண்ண இந்த காசு படி வச்சுக்குவோம். எனக்கு 2 சர்வன்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஒன்று வந்து வீடு கிளீன் பண்ணி என் பாத்திரம் இந்த துணிமணி துவைக்கிறது ஒரு ஆள், எனக்கு சமைச்சு கொடுக்குறது ஒரு ஆள். அந்த சமைச்சு கொடுக்குற ஆள் சூடா அது இதுன்னு சொல்லி எல்லாம் மராத்தி ஃபுட்டு. அதே சொல்லி எனக்கு பார்த்தாலே லைட்டாக கொஞ்சம் மராத்தி மாதிரி தெரியும். எல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி சாப்பாடு. அவங்க வர்றாங்க, 1 hour சமைச்சா 1 hour காசு கொடுத்து அனுப்பிடுறாங்க. நாடு மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, வேலைகள் மாறுது, எல்லாம் வாழ்க்கையில ஒவ்வொரு டர்ன் ரொம்ப ஃபாஸ்டா மாறுது, ரொம்ப ஸ்லோவா மாறலப்பா. எப்படி மாறிட்டு இருக்கு? எப்படி மாறுது? அந்த ஆவிக்குரிய கண்கள் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப வரப்போற பெரிய ஒரு கோடை காலம் வருதுன்னா எறும்பு என்ன பண்ணுமா? கோடை காலத்துக்காக தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பு. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்க வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் எப்படி மாறுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு என்னன்னா பரலோக கண்கள் திறக்கப்பட்டு நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய கண்கள் இல்லை. அது எல்லாம் கண்கள் சொன்ன நான் 3 கண்கள். என்ன கண்ணு? மாமிச கண்கள், ஆவிக்குரிய கண்கள், பரலோகத்தை பார்க்கிற கண்கள். அது நமக்குள்ள இருக்குது. அது உலகத்தை நெற்றி கண்ணு சொல்றா. நம்ம கண்கள் ஓப்பன் ஆனா இனிமே ஆராதனை பண்ணும்போது நீங்க வெளிப்படுத்துற விஷயத்தை பார்த்தீங்கன்னா தேவன் சிங்காசனத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. நிறைய வீடுகள்ல இயேசு சிலுவையில் தொங்குற மாதிரி இருப்பாங்க. நான் அதை அனுமதிக்கிறதே இல்லை. ஏன்னா கர்த்தர் இப்ப சிலுவையில் தொங்கிக்கிட்டு இல்லை, அவர் சிங்காசனத்துல வெற்றி சிறந்த வீரனாக, அவர் வெற்றி சிறந்த கர்த்தராக, அவர் ஜெய வீரனாக, ஜெய கர்த்தராக, சர்வத்தையும் அடைக்க ஆளுகிறவனாக, எல்லாவற்றையும் தான் கையில வைத்திருக்கிறவனாக, எல்லாரும் நடத்துகிறவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபித்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைய ஊழியர்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். பூனா போயிருந்தேன். பூனாவில் ஒரு பெரிய மகிமையை காணக்கூடியது இருந்துச்சு. நம்பியார்னு சொல்லுவாங்க. நம்பியார்னா நம்பூதிரிகள். அந்த பிராமின்ஸ் குரூப்ல இருந்து ஒரு கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்காக என்னை கூட்டு போயிருந்தாங்க. காலையில் 4 மணி நேரம் டிராவல்,
வரும்போது 4 மணி நேரம் டிராவல், 8 hours டிராவல். அங்கே போய் நிற்கிறப்ப அது ஒரு வயசான 85 வயசு பாட்டி பங்கஜ மாமிக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து புத்து விழுந்துருச்சு. எனக்கு பயம், யாரோ சாடையில் அடிச்சு முடிவு போச்சுன்னா நம்மளால தான் ஏதாவது சொல்லிட்டாங்க. நல்லா அந்த பாட்டி அது 85 வயசு. கை வச்சு பார்த்தேன், ஏதாவது வில்லங்கம் ஆகிட போகுதுன்னு பார்த்தா பாட்டு சும்மா அந்த 85 வயசு பாட்டி சும்மா அந்த மாமி என்ன பண்ணுது, நல்லா ஆவியில் நிரம்பி கலவர 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 என்னமோ வளருது. அது வளரல, அதுக்கு கடவுள் கொடுத்த பாஷை. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை இருக்கான்னு ஏதோ ஒரு குரூப்ல நான் பார்த்தேன், அறிவியல் பூர்வமா நிரூபிச்சாங்க. நோ, அந்நிய பாஷை நீ பெற்று நீ நிரூபிச்சு காட்டணும். அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிறதுல காரியம். அந்நிய பாஷை ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பெறாத கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் சொல்லு, ஆண்டவரே நான் யாராவது பேசி பார்க்கிறேன், ஒன்றும் திருந்த மாட்டேங்குது, மாறல, கஷ்டமா இருக்குது. ஐ ஹேவ் சீக்ரெட் லார்ட். என் மனதுக்குள்ள சில ரகசியங்கள் இருக்குது, நான் இது யாரோட பகிர்ந்து கொண்டதுன்னு எனக்கு தெரியல. அந்நிய பாஷைன்றது தம்பி ஞானசாரம் எடுத்த புது பிள்ளை. அந்நிய பாஷைன்னா நீ யாருக்கையும் சொல்ல முடியாத ரகசியங்களை அந்நிய பாஷைன்றது உணர்ற மாதிரி தெரியும் தம்பி. ஆனா ஆவியில நீ கர்த்தரோட ரகசியங்களை பேசுவான். நீ ரகசியத்தை போய் எங்கேயாவது சொன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அடுத்த 10 நிமிஷத்துல பெரிய கொந்தளிப்பாயிடும். ஆனா ரகசியத்தை நீ யாருக்கு சொல்லணும்? அந்நிய பாஷை இருக்கா இல்லையா? பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இல்ல, பெற்றுக்கொண்டவங்களுக்கு. ஆனா அறிவியல் பூர்வமா நிரூபித்திருக்கிறார்கள். யூடியூப்ல சில செய்திகள்லாம் பார்த்தேன், நான் என்னையே சிரிச்சுட்டேன். லூசுங்களா, அறிவியல் பூர்வமா நிரூபிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை மேலேயும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரணும். அந்த பிள்ளை கர்த்தருடைய நாமத்துல தன்னுடைய ரகசியங்களை, நான் மனதுக்குள்ள இருக்கிற வேதனைகளை, நான் மனதுக்குள்ள இருக்கிற துக்கங்களை கர்த்தரோட பேசணும். பாஸ்டர், நான் ஆவியின் ரகசியங்களை பேசுறேன், எனக்கு ஆவியானவர் கொடுத்தார், எனக்கு ஆவியானவர் நிரூபிச்சு கொடுத்தாரு. ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில். நான் அந்நிய பாஷை பேசுறேன், அப்போ உனக்கு வெளிப்பாடு கிடைக்கிறா இல்லையான்னு பாரு. உனக்கு புரியுங்கிற அவசியம் இல்லை, கர்த்தருக்கு தான் புரியணும். அந்நிய பாஷை உனக்கு புரியுமா, கர்த்தருக்கு புரியணுமா? நான் யார்கிட்ட பேசுறேன் சொல்லு. நீ உன் குழந்தைங்க போய் அப்படின்னு உன் குழந்தை இருக்க முடியாது. உன் குழந்தைக்கு ஒரு கெட்ட ஒரு கொஞ்சம் பேர் வச்சிருப்ப, அந்த குழந்தைக்கு அது புரியுமா? புரியும். நீ அப்படின்னா அவங்க சரி அப்படி சரி சரிங்களா? சரியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு பேர். நீ குழந்தை அந்த குழந்தைக்கு புரியுதா புரியலையா? குழந்தைக்கே புரியும் போது என்ன குழந்தையா வச்சுட்டு கர்த்தருக்கு, எங்க அப்பாவுக்கு நான் அந்நிய பாஷையில் என்ன உணர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன கத்துனாலும் பரவாயில்ல, ஏதோ ஆவியில் எனக்கு சில ரகசியம் இருக்குது, நான் வேற யாரோடையும் பகிர்ந்து கொள்ள முடியாத சில ரகசியம் இருக்குது, அதை நான் கர்த்தரோட பேசுவேன். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைக்கு நீ நிரூபிக்க போறீங்க? நீ சொல்லக்கூடாது, நீ கெட்டதை நிரூபிக்க போறீங்க. ஹல்லேலூயா. முதலாவது 2வது ஆராதனைக்கு வந்திருக்க நீங்க அதை நிரூபித்து காட்டுங்க. நோட் எடுங்க, பேப்பர் எடுங்க, பேனா எடுங்க, நோட்டு பேப்பர் பேனா எழுதிக்கிங்க. இந்த வருஷம் இந்த வாரம் போய் நான் எல்லா நாளும் ஆராதிக்க போறேன். என் ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட போகுது? நீ எந்த காட்சிகளை பார்க்கணும்? சொல்லு 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 ராஜா. ஏதோ பார்க்கணுயா. உலகத்தை நல்லா பார்த்துட்டேன், உலகத்தில் உள்ள ஜனங்களை பார்த்துட்டேன், மனுஷங்களை பார்த்துட்டேன், சூழ்நிலைகளை பார்த்துட்டேன். ஆவிக்குரிய கண்கள் திறந்து, பரலோக கண்கள் திறந்து நீ பரலோக காட்சிகளை பார்த்தினா இந்த உலகத்துல என்ன பெரிய பிரச்சனைனாலும் you can win the game. நீ கண்டிப்பா ஜெயிப்ப, நீ கண்டிப்பா வெற்றி அடைவ. ஹல்லேலூயா. கூடால அந்த நம்பூதிரிகளுக்கு மத்தியில் பண்ண அந்த ஊழியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிராமின்ஸ் என்ன பிரச்சனைனா, இனி இங்கிலீஷ்ல ஊழியம் செய்யற ஆட்கள் வேணும், ஆங்கிலத்தில் ஊழியம் செய்கிற ஆட்கள். எனக்கு இந்த அந்நிய பாஷை இருக்கிறதுனால எல்லா லாங்குவேஜும் நான் அடிச்சு தூள் பரப்புறேன். நீ சிரிக்கிற, நான் இன்னைக்கு காலையில சொல்லிட்டேன், என்கிட்ட எது பலகீனமா இருக்குதோ அதை கர்த்தர் பலமா மாத்துறாரு. என்கிட்ட எது பலகீனமா இருக்குதோ அதை நான் என்ன செய்யறேன்? பலமா மாத்துறேன். எல்லா வீடியோவில் பார்த்து குணவதி ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு, எப்படி நம்ம பாஸ்டர் வெளியூர்ல போய் எல்லாம் செய்யறாரு. அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம மேல வரும்போது you can speak. அவங்க வேற லாங்குவேஜ், நம்ம வேற லாங்குவேஜ். அவங்க கல்ச்சர் டிஃப்ரெண்ட், நம்ம கல்ச்சர் டிஃப்ரெண்ட். ஆனா நான் என்ன பண்ணேன்னா
அந்த அந்நிய பாஷைங்கிற வர இருந்ததுனால நான் நிறைய வெளிப்பாடுகள் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. தேவன் கடந்த ஆண்டவரை எப்பா எங்களை கட்ட சொன்னாரு, நான் உன் மூலமா ஊழியர் செய்வேன். அதை பூனாவில் பார்த்தேன். நான் ஊழியர் செய்யல, இது போய் 10 பேருக்கு சொல்லு, எங்க ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் ஊழியர் செய்வாரு. கடந்த வாரம் ஒரு பிள்ளை நம்ம அந்த பிள்ளைக்கார ஜோம் பண்ண போறோம். இந்த பிள்ளை பேர் என்னமா? திலீபா அப்படின்னு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை காலேஜ் முடிஞ்சு வரும்போது யாரோ 2 பையனை போய் கைப்பிடிச்சு எடுத்து பரட்டி இருக்காங்க. அது பயந்துட்டு வீட்டில் சொல்லாமல் இருக்குது. கடைசியில் அதை அப்படியே சொல்லாமல் இருந்து அந்த மைண்டுக்குள்ள டிப்ரெஷன் ஆகி அப்புறம் அப்படியே ஆகி இப்படி ஆகி டாக்டர் கொண்டு போய் மாத்திரை போட்டு 2 கிட்னியும் போயிடுச்சு. அடுத்த வாரம் தீபாவளி சபைக்கு வரும். அவங்க எல்லாம் மிலிட்ரி ஃபேமிலி. அவங்களுக்கு போய் ஷைனி போய் பார்த்து சத்தியம் சொல்லி ஜோம் பண்ணி அதோடைய சாட்சியை சொல்லி, ஏதாவது மனதளவில் வியாதி வந்தால் டக்குனு டாக்டர் போகிறாங்க. அந்த தூக்க மாத்திரை கொடுத்து ஒரு மாதிரி அவங்க ஒன்றும் இல்லாமல் டம்ப் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டால் அப்புறம் சரீரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருது? அதை சொல்லுங்க பார்க்கலாம். என் மனநிலை உற்சாகமாக இருக்கிறனால என் சரீரம் என்ன பாதிக்கப்பட்டாலும் இந்த ஓட்ட சரீரத்தை வச்சுட்டு அநேக காரியங்களை செய்ய முடியும். நல்ல கிழிச்சு தச்சு வச்சிருக்கிற சரீரத்தை வச்சு நான் இவ்வளவு காரியம் செய்ய முடியுது. அதுக்கு காரணம் ஆவியோ சொல்லுங்க. ரொம்ப நல்ல மகிமையா இந்த பூனா ஊழியர்கள் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு திரும்ப அந்த பிளைண்டுக்கு மறுபடியும் ஒரு பெரிய கன்வென்ஷன் மாதிரி வச்சாங்க. வைக்கிறப்ப நான் சொன்னேன் நிறைய காரியங்கள். அதில் குறிப்பாக 1-2 சாட்சிகள் சொல்லணும்னா, இனி வருகிற நாட்களில் அந்த பாம்பே முழுக்க எல்லா பிளைண்ட்ஸும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. நான் அற்புதத்தில் பெரிய அற்புதம் என்ன சொன்னேன்? ஊழியக்காரர்களை கர்த்தர் எதை கிரியை செய்கிறாரு? நிறைய பேர் புதுசாக என்ன செய்ய யாரை ஏற்றுக்கிறாங்க? உங்களுக்கும் அந்த வரம் கிடைக்கும். உங்களுக்கும் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்க இந்த வாரத்தில் ஒரு தீர்மானத்தோடு வீட்டுக்கு போங்க. நான் கர்த்தருக்காக கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. நான் யாருக்காக கிரியை செய்வேன்? என்ன கிரியை செய்வீங்க? காலையில் எழுந்தவரை உங்க லைஃப் மாறணும். 10 நிமிஷம் உட்காந்து நல்ல பாடல்களை பாடி ஆராதிச்சு பரலோக தரிசனங்களை பார்த்து டெய்லி ஆராய்ச்சி பாரு. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரே 5 மணிக்கு தீர்வு விட்டுருவாரு. 6 நாள் ஆராய்ச்சி தங்கம். அப்ப இது இங்க என்ன சபை ஆராதனை? கிறிஸ்துவின் சரீரமா ஒன்னாக இருக்கு. வீட்டில் இருக்கிறப்ப கிறிஸ்துவின் சரீரம் துண்டு துண்டா இருக்குது. ஆனா இங்க வரும்போது இப்ப நம்ம எல்லாரும் என்னவா மாறிட்டோம்? இப்ப எல்லாம் பாட்டு பாடி ஆராதிக்கும் போது மொத்த சரீரமா ஆராதிக்கிறோம். தலையாகிய கிறிஸ்து நம்ம சபை மேல வந்து இறங்கி விட்டாரு. ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப பிளெஸிங்காக இருந்துச்சு. வரும்போது பெரிய கஷ்டம் என்னன்னா, கிலோ வெயிட் கூடிடுச்சு. நான் வரும்போது வந்த ஏர்லைன்ஸில் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஜெட் ஏர்வேஸில் வந்தேன். அதனால் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. கையில் 15 கிலோ தான், தூக்கிட்டு வர்றது 7 கிலோ தான். ஹேண்ட் பேக் 7 கிலோ, 5 கிலோ, பெட்டி அதிகம். என்ன பண்ணுறது தெரியல. ரொம்ப இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஐடியா. டக்குனு உடனே ஆகியான ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. இருக்கிறத கொண்டு போய் அப்படியே போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் போஸ்ட்டில் போட்டுட்டோம்னா கிலோ 20 ரூபா. ஆனால் ஜெட் ஏர்வேஸில் ஒரு கிலோவுக்கு 1000 ரூபா. 1 கிலோ எக்ஸஸாக இருந்தாலும் 15 கிலோவுக்கு சார்ஜ் பண்ணுறான். டிக்கெட் விலை கொஞ்சம், ஆனால் லக்கேஜ் விலை டிக்கெட் விலை விட 2 மடங்கு கூட. ஸ்பீடாக பேசுகிறேன்னா புரியுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 கிலோ 3 கிலோ போயிட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியல. இது அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி யோசிச்சேன். டக்குன்னு உடனே நம்ம பார்சல் போட்டு விட்டோம்னா நமக்கு இந்த கஷ்டம் இல்லை. அங்கே போய் நின்றுட்டு பார்சலுக்கு எல்லா பெட்டியை திறந்து வச்சுட்டு எல்லாருக்கும் மட்டும் அமக்கலம் பண்ண முடியாது. டக்குன்னு போனால் அந்த பார்சல் போகிறப்ப அந்த சிவசேனா பால் தாக்கரை வீட்டுக்கு பக்கத்தில் தான் என்னுடைய வீடு. கடல் ஓரத்தில் மாகின் அப்படிங்கிற பகுதியில் தான் நான் தங்கியிருந்தேன். ஸ்ட்ரைக் அடிச்சு உடைக்கிறானுங்க. ஒரு வீட்டுக்குள்ள லேலோ ஓடிடுச்சு. யாரான்னு பார்த்தா வாவ், அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் வச்சிருக்கிறேன் இந்த கூரியர் சர்வீஸ், நீ காசு கொடு நான் அனுப்பிடுச்சா. எங்க கூட அந்த அக்கா சொல்லுது, இப்படிதான் பொம்பளைங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு பண்ண போறாளுங்க. போச்சு வராது போகாது. அந்த அக்கா ஒரே கத்து, நீ இப்பெல்லாம் செய்யாத பண்ணாத. அவங்க யாரும் என்னன்னு தெரியாம கூரியர் எப்படி கொடுத்த நீ நிறைய பேர் கூரியர் வீட்டுக்கு வருவாங்களா? நீ பாட்டு பொருளை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவா, அவங்க கூரியராகவே இருக்க மாட்டான். இப்படி நிறைய நடந்துருக்கு. நான் சொன்னேன், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. என் பொருளை யாரும் திருடுறதுக்கு யாருக்கும் கட்ட அனுமதி கொடுக்க மாட்டாங்க. போன வருஷத்தோட வெட்டிட்டேன். துஷ்ட நீதிமன் வழியாய் கடந்து, துஷ்ட நீதி வழியாய் கடந்து என் பொருளை யாரும் தொடர்றதுக்கோ கட்ட என்னை மட்டும் சுத்தி வேலை கட்டல. உனக்கு விசுவாசம் வருதா? கட்ட ஒன்றை மட்டும் சுத்தி வேலை கட்டல. கண்டஸ்ட் பண்ண ஹalleluya. நான்
மெட்ராஸ் வரதுக்குள்ள என் பார்சல் வீட்டுக்கு வந்துருச்சு. கர்த்தர் பெரியவன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். போன வாரம் எப்படி இருந்துச்சு? அல்லேலூயா மீனிங்ல சொல்லுவாங்க. போன வாரம் அந்த அண்ணன் வந்தாங்களே எப்படி இருந்துச்சு? இல்லையோ இருந்துச்சா? நான் அண்ணன் போய் கேட்டேன், ஆனால் எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்களே, ஏன்னா வியாழக்கிழமை ஹிந்தி படிக்க போனேன். எங்கள் ஹிந்தி வாத்தியாருக்கு எல்லாம் எங்கள் ஹிந்தி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி சர்ச்சு பாஸ்டர்றாங்க. பார்த்த உடனே வா அப்படின்னு எல்லாம் ஒரே சந்தோஷம். ஒரு மாதமாக நான் கிளாஸுக்கு போகல, போனோடனே எல்லாம் ஒரே சந்தோஷம். எல்லாம் ஒரே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான விஷயம் நான் அண்ணன் கேட்டேன், ஆனால் எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்களே ஒரு அவரு ஆனால் ஏதாவது ஒரு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னார். என்னுடைய 35-45 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எவ்வளோ இதில் நின்று ப்ரீச் பண்ணிருக்கேன் பாஸ்டர். உங்கள் சபையில் நிற்கிறப்ப கர்த்தர் அந்த இடத்துல அப்படியே நின்னாரு. ஹல்லேலூயா. அத்தனை பேருக்கு அவர் கொடுத்த செய்தி ஞாபகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. உலகம் ஃபுல்லாக கள்ள உபதேசங்கள் பரவிடுச்சு, செழிப்பு உபதேசங்கள் பரவிடுச்சு. அதாவது சிலுவை இல்லாமல் சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ளலாம், கையை கொடுக்காம ஆசீர்வதிக்கப்படலாம். இயேசு சொன்னாரு, நான் சிலுவையில போவேன், பாடுபடுவேன், கண்ணீர் விடுவேன், ஜெபிப்பேன் அவர் சொன்னாரு. சொல்லும் பொழுது பேதுரு சொன்னாரு, நீ கஷ்டப்படவே கூடாது. பிசாசு ஒன்று சொல்லுவான், நீ கஷ்டப்படவே கூடாது, நீ உபத்திரப்படவே கூடாது. அப்படி என்ன சொல்லணும்? ஆகா, என் மேல பிசாசு எவ்வளோ அன்பு, நான் கஷ்டப்படக்கூடாது, எவ்வளோ அவங்களுக்கு கூட நினைப்போலையே, இவன் என்ன சொல்றானே அப்படின்னு பேதுருவை பார்த்து இயேசு சொன்னாரா? இயேசு என்ன சொன்னாரு? அவன் சாத்தானா? உன்னை பார்த்து சாத்தானு கூப்பிட்டு அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும். பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் அப்படின்னு சொன்ன அதே இயேசுநாதர் என்ன சொன்னாரு? நீதான் பேசணும், சொல்லு. நான் கர்த்தருக்காக வீட்டுக்கு போறப்ப நடந்து போறேன்னு சொல்லி ஆண்டவருக்காக போற கஷ்டத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லு. மகிழ்ச்சியா, சந்தோஷத்தோடு. ஹல்லேலூயா. இதுதான் சரியான உபதேசம். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல கர்த்தர் இருக்காது, கர்த்தர் இருக்காது சொல்லுவேன், எல்லாரும் கேட்டீங்க. ஆனா யாரோ ஒரு ஊழியக்காரர் நம்ம சபையில வந்து இப்படி சொன்னப்ப என் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. கர்த்தாவே, நான் உலகத்துல எத்தனையோ பேர் நடந்துட்டு வந்திருக்கலாம், எத்தனையோ பேர் என்ன விட்டு ஓடிருக்கலாம், எத்தனையோ பேர் என்னை விட்டு நான் வந்திருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை சொல்ல கற்று என் பள்ளிப்படத்தில் எவ்வளவு நிதியிலே இருக்கப்பா. எங்க சபைக்கு இங்கெல்லாம் அழகு இல்லை, அலங்காரம் கிடையாது, ஆத்துமாக்கள்லாம் அழகு கிடையாது. 10,000 பேர் வந்துட்டு கடையில் சபையில கர்த்தர் இல்லைன்னா எப்படி? அப்ப ஆட்கள் முக்கியம் இல்லை, என் சபையில கர்த்தர் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அந்த ஒரு சாட்சி தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த சாட்சிக்காக கர்த்தருக்கு சொல்லுவோமா? நம்ம சபையில கர்த்தர் இருப்பாராக, நம்மோடு கூட உலாவுவாராக, அவர் நம்ம நடத்துவாராக. புது வருஷம் எப்படி இருக்குது? ஒரு அழகிய சொல்லி வெளிப்பட்டது. புது வருஷம் நல்லா இருக்குதா? புது வருஷம் சந்தோஷமா இருக்குதா? ஹல்லேலூயா. நீ யூத் எடுத்து கொடுத்து அந்த புது ட்ரெஸ் தான் போடலாம்னு நினைச்சேன். அதை விட என் பொண்ணு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போடலாம்னு சொல்லுங்க, நீ புது ட்ரெஸ் போட்டு வந்தேன். ஹல்லேலூயா சொல்ல போட்டு ஹல்லேலூயா நல்லா இருக்குதானோ? ஹல்லேலூயா. ஏன்னா நான் கொடுக்கிற கிரியத்துக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அதன் மூலமா என்ன நீங்க ஆசீர்வாதமா மாத்துறீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாரும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை தெரியாதும். விசேஷத்தை சபையார் எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்து வந்திருப்பீங்க. பைபிளை வச்சு பார்க்கக்கூடாது, வேத புஸ்தகத்தை தான் பார்க்கணும். பைபிளில் இருக்கிற அந்த ஃபோனில் இருக்கிற அந்த தெளிவாக இருக்கீங்களான்னு பார்த்தேன்.
ஃபோனில் இருக்கிற பைபிள் வச்சு பார்க்கக்கூடாது. இந்த வருஷம் முழுக்க கம்பல்சரி எல்லா கையிலும் என்ன இருக்கணும்? பரிசுத்த வேதாகமம். இந்த மாதிரி ஒன்று இருக்கணும். பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக கையில் என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். சபையார் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம். தெளிவா இருக்கீங்களான்னு பார்த்து சேர்ந்து படிங்க. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். எனக்கு சத்தமே கேட்கல. யாருக்கு படிக்கிற மாதிரி கேட்கல, இல்ல மைக்ல படிக்கல. எல்லாம் சபையா சத்தமா கையில பைபிள் இருக்குல்லப்பா, சத்தம் உயர்த்தி படிங்க. படிக்கிறாலும் திவ்ய வாசகனாகிய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வாசிங்க எல்லாரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு கவனிங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை என்னுடைய 35 வருஷ ஆவிக்குரிய அனுபவத்தில் 3 விஷயம் நான் வாசித்திருக்கிறேன் முழுமையாக. ஒவ்வொரு விஷயம் நான் வாசிக்கும் பொழுதும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பிளஸட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழில் பாக்கியவான்கள் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பிளஸட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ எங்கெல்லாம் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று வருகிறதோ அங்கெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் வாழ்க்கையுடைய கடைசி நேரங்களில் நான் பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்படணும்னா வெளிப்படுத்துற விசேஷத்தை நான் ஒரு விஷயம் முழுமையாக வாசிக்க வேண்டும். எனவே இந்த செய்தியை கேட்க தொடங்கும் பொழுது நான் சபையாருக்கு கேட்டுக்கொள்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தயவு செய்து எல்லாரும் கம்பல்சரி பைபிளை எடுத்து இந்த வெளிப்படுத்துற விசேஷத்தை வாசிக்கும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் வேண்டும் ஐயா. நான் சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவர். என் வாழ்க்கையில் நான் ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும். எனக்கு விரும்பின மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படி எதிர்பார்க்கிற கட்டளை பிள்ளைகள் கம்பல்சரி. இதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுமா? 22 அதிகாரங்கள் இருக்குது. 22 அதிகாரங்களை முதல்ல ஒரு விஷயம் கவனமா வாசிச்சு முடிச்சிருங்க. வாசிப்பது வேறு, புரிந்து கொண்டு வாசிப்பது வேறு, தியானித்து வாசிப்பது வேறு, பிரசன்னத்துக்காக வாசிப்பது வேறு. பல படிகள் உண்டு. அதை மனப்பாடம் பண்ணி திரும்ப எழுதணும்னா ஒரு எக்ஸாம் சொன்னா அப்ப நம்ம படிப்பது வேறு. டோட்டல் கான்செப்டை படிச்சு புரிஞ்சுக்கிறது அது வேறு. காலேஜில் தான் படிக்கும்போது ஒவ்வொரு புக்கு பெருசாக இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய புக்கை உட்காந்து வரிவரியாக படிக்க முடியாது. வாட் இஸ் வாட், அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது வேறு. சபையாக இருக்கு மெய்ப்பெண். நான் சொல்ல ஒரு ஆலோசனை என்னன்னா, தயவு செய்து 3 விஷயம் என் வாழ்க்கை பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டது.
இப்போ உங்களோடு கூட சேர்ந்து நானும் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமே நான் அத்தனை பேரும் ஆசீர்வாதத்தை, அந்த வார்த்தையை தமிழ்ல சொல்ல போறேன், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள போகிறவர்கள் என்று நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போற வார்த்தை வந்து நம்ம பயன்படுத்தாத வார்த்தை, ஆனா எடுத்துக்கொள்கிற வார்த்தை வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்திருக்கோம், நம்ம மைண்ட்ல போய் பதியும். இந்த வருஷம் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டு. நமக்கு வேண்டிய சுகத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம், நமக்கு வேண்டிய செல்வத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம், நமக்கு வேண்டிய செழிப்பை எடுத்துக்கொள்ள போகிறோம், நமக்கு வேண்டிய நல்ல வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாட்களாய் வரும்படி we decided. நம்ம வந்து கஷ்டத்திலிருந்து அப்பா காலங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தை நீங்கள் வாசியுங்கள். 22 அதிகாரத்தையும் வாசிக்கும்படி நீங்க தீர்மானம் எடுத்து, நேரம் இல்லை காரணங்கள் இல்லைன்னு சொல்லாம ஆவியான ஒரு சபையில சொல்லுவதை காதுலே காதுள்ளவன் நீங்க கண்டிப்பா கீழ்ப்படுவீங்க. நான் இந்த வாரம் முழுக்க, இந்த வருஷம் முழுக்க உன்னை ஆசீர்வதிச்சுட்டே தான் இருக்க போறேன். இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா இந்த வருஷத்துடைய கமாண்டிங் ஒரே ஒரு கமாண்ட் தான், என்னது? நீ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள போகிறாய், ஆகவே ஆசீர்வதியுங்கள். வருஷம் கீழ்ப்படுகிறதுக்கு நான் டிட்டர்மைன், கீழ்ப்படுகிறதுக்கு அது இது நிறைய கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிருக்காரு, நீங்க என்ன செஞ்சுட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆட்டோல வரும்போது அவர் ஆசீர்வதிக்கிறீங்க? அந்த நீங்க ஓலால வரும்போது எத்தனை பேர் அவர் ஆசீர்வதிக்கிறீங்க? அவர் யாரா இருக்கட்டும், இட்ஸ் a human being. நீங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கிறவரை கர்த்தர் என்ன செய்வாரு? அதனால அவருக்கு காசு கொடுத்துட்டு I bless you brother, என்ன சொல்லுங்க? அதை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சொல்றான், என்ன சொல்லலாம்? I bless you in the name of Jesus. அப்படி சொல்லலாம். உங்களுக்கு கூட வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாம இருக்காதீங்க. சத்தத்தை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஒரு கீரைக்காரமா பாக்குறீங்க, கீரை வாங்குறீங்க, வாங்குறப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்லுங்க? அவங்களை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஒரு வினோத பிறவி மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் கெட்ட உணர்ச்சிகளை காட்டுவாங்க, நல்ல உணர்ச்சிகளை வெள்ளைக்காரங்க கோவத்தை வெள்ளைக்காரங்க அப்படி எல்லாம் நடந்தாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி பார்த்துருப்பாங்க. நீ பேசு என்ன பண்ற எதிர்பார்க்க அப்படி பார்த்துருப்பாங்க. அவங்க கெட்ட உணர்ச்சி. நம்ம இந்தியாவில் என்ன எப்படி கோவத்தை அள்ளி கொட்டுவாங்க, படபடப்ப அள்ளி கொட்டுவாங்க. அவங்களுக்கு இருக்க எல்லா அன்வான்டட் ஃபீலிங்ஸ், தேவையற்ற உணர்ச்சிகளை ஜனங்க மேல அள்ளி கொட்டுவாங்க. எதை கொட்ட மாட்டாங்க? நம்ம இன்னைக்கு இந்த வருஷத்துல நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் நல்ல உணர்ச்சிகளை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்க தீர்மானிச்சிட்டீங்க, எழுதிட்டீங்க. மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தீர்மானிச்சிட்டீங்க, குறிப்பு எழுதிட்டீங்க. நான் இந்த வருஷம் கண்டிப்பா 22 அதிகாரத்தை இந்த வருஷத்துக்குள்ள சில பேர் 100 தடவை படிச்சு முடிக்கலாம். ஒரு அதிகாரம் படிக்கிறது இல்லை, 22 அதிகாரத்தை எப்படி படிக்கணும்? திரும்ப திரும்ப படிக்கணும். ஒரு தடவை படிக்கிறப்ப படிக்கிறேன், அடுத்த தடவை படிக்கிறப்ப தியானிச்சு படிக்கிறேன், அடுத்த தடவை படிக்கிறப்ப கவனமா படிக்கிறேன், அடுத்த தடவை படிக்கிறப்ப ஒரு தடவையும் என்ன செஞ்சுட்டே இருக்கலாம். இந்த வருஷம் பேசுற வருஷம் தான் பேசு. இந்த அப்புறம் ஒரு தடவை எப்படி படிக்கலாம்? கான்செப்டை புரிஞ்சுட்டு படிக்கலாம். அப்ப இவ்வளவு தடவை படிக்கலாம். இந்த வருஷம் நான் எழுதிட்டீங்க. அடுத்த பாயிண்ட் என்ன எழுதிட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா கீரைக்காரங்க, ஆட்டோக்காரங்க, வெளியாட்கள் யாரா இருந்தாலும் நான் கம்பல்சரி அவங்க என்ன செய்ய போறேன்? நான் ஆசீர்வதிக்க போறேன். I bless you brother. நான் அவங்களை ஆசீர்வதிக்கிற சொல்லு. அவங்களோட ஒரு வினோத பிறவியை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனா நீ ஒரு மகிமையின் தேவாலயத்துக்கு விசுவாசி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிருந்து பரலோகம் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கிடும். பரலோகம் உன்னை என்ன செய்ய தொடங்கிடும்? ஆசீர்வதிக்க. நான் புது மார்க்கெட்ல போய் ஆரம்ப காலத்துல மீன் வாங்குறப்ப ஒரு மாதிரி கச்சா மச்சான் இருக்கும். இப்ப அந்த மார்க்கெட் முழுக்க பாஸ்டர் போனாலே ஒரு தனி மரியாதை. சாதாரணமா சொல்லுவாங்க, விரால் மீன் குறைஞ்சபட்சம் 800 ரூபாய் ஒரு கிலோ. ஆனா அந்த விரால் மீன் தலைவருக்கு சூனியை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு நாள் அந்த விரால் மீன் நீங்க கொண்டு வரேன், சாட்சியா நீங்க பாருங்கப்பா. அது வேற ஒரு சபைக்கு போயிட்டு இருக்காரு. அதனால நம்ம இன்னொரு ஆளை போய் நம்ம சபைக்கு வாங்கி என்கரேஜ் பண்ணுறது பழக்கமே இல்லை. நம்ம அர்த்தமாக்கு என்ன போதும், வெறும் 100 ரூபாய் 200 ரூபாய்க்குலாம் விரால் மீன் கொடுப்பாரு. அவர் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு கொடுக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுறேன்.
இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்க, நான் கண்டிப்பா மற்ற ஜனங்கள் என்ன செய்ய போறேன், நான் முறைச்சு பாக்குறாங்க, ஒரு மாதிரி கோபமா பேசுறாங்க, அவங்க விரோதமா நடந்துக்கிறாங்க, அவங்க சத்துருவா இருக்கிறாங்க, அவன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன கொடு, ஆகாரம் கொடு. அதனாலே அவன் தலையில என்ன கொடுக்கலாம், அக்கினி தலையை குவிக்கலாம். அவன் யார் சத்துருவோ அவனை யார் முடியலன்னாலும் அவனுடைய ஆசீர்வதி. தேவன் ரெண்டாவது கமெண்ட் கொடுத்துட்டேன், அப்படியே சொல்லிட்டே போறேன். நேற்றே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு நாளும் இந்த மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களை அடுத்த செய்திக்குள்ளே கொண்டு போகிறேன். பழைய ஏற்பாடு மக்களுக்கும் புதிய ஏற்பாடு சபைக்கும் பொதுவான புஸ்தகமாக இந்த பைபிள் இருக்குது. இந்த வேத புஸ்தகத்தில் இந்த வெளிப்படுத்தல் இருக்குது. வெளிப்படுத்தல் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் பொதுவாக ஏற்றுக்கிற மாதிரி வெளிப்படுத்தல் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்களோடு பேசினாரே தவிர அவங்க உடம்புல கலக்கல. நான் சொல்றது நல்லா கவனிங்க. கர்த்தர் வெளியே இருந்துட்டாரு, மனுஷனுக்குள்ள போகவே இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து சரீரமாக ஒவ்வொரு மனிதனையும் கலக்கிறார், ரத்தமாக ஒவ்வொரு மனுஷனையும் கலக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனோட உடலிலும் இறங்குகிறார். எல்லா விதங்களிலும் பிதாவாகிய தேவன் இயேசு பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளவே இறங்குறாருப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. ஹியூமன் பீயிங்குள்ள கடவுள் இறங்குறாரு. பழைய ஏற்பாட்டில் யாராவது திருவிட்டு சாப்பிடலாமா? யார் மட்டும்தான் சாப்பிடலாம்? ஆசாரிகள் மட்டும்தான் சாப்பிடலாம். யார் சாப்பிடக்கூடாது? விசுவாசிகள் சாப்பிடவே கூடாது. அப்படின்னா கடவுள் யாருக்குள்ள போக விரும்பல, மனுஷங்களுக்குள்ள போகவே விரும்பல. இந்த வெளிப்பாட்டுக்காக எத்தனை பேர் நீங்க சொல்ல விரும்புறீங்க? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை புதிய ஏற்பாட்டில் வாழ்ற நமக்குள்ள கடவுளே வந்து நம்மள என்ன செஞ்சுட்டாரு, கலந்துட்டாரு. புதிய ஏற்பாட்டில் இந்த வெளிப்படுத்துற விசேஷம் என்ன பண்ணுதுன்னா எல்லா விதத்திலும் தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துது. நிறைய நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். கடவுள் நம்ம நடத்துறாரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். கடவுள் கிரியைகளை குறித்து சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா சந்தேகம்ன்றது மனுஷன் உடனே ஒட்டிடுது. இந்த சந்தேகமும் அவிசுவாசமும் மனுஷனை விட்டு முழுக்க அவனை விட்டு விலக வேண்டுமானால் அவன் வெளிப்படுத்துற விசேஷத்தை வாசிச்சான்னா அவனுக்குள்ள எல்லா சந்தேகங்களும் போய் விசுவாசத்துல அவன் இன்னொரு படி ஸ்ட்ராங்கா உறுதிப்படுவான். நீங்க எனக்காக ஸ்தோத்திரம் பண்றீங்க, நல்லா தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா, எரேமியா, எசேக்கியா என பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் 14 தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துற விசேஷம் மட்டும்தான் ஒரு தீர்க்கதரிசனம். பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசனம் இருக்குது, ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்க ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் எது? வெரி குட். இதை தவிர வேற தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. வெரி குட். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல நிகழ்கால சம்பவம் இருக்குது, வரலாற்று சம்பவம் இருக்குது, எதிர்கால சம்பவம் இருக்குது, தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்துற விசேஷத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. இட்ஸ் a practical book. அதை படிக்கிறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல நிகழ்கால சம்பவம் இருக்குது, எதிர்கால சம்பவம் இருக்குது, தேவனுக்கும் சாத்தானுக்கும் என்ன பிரச்சனை, நம்ம ரெண்டு பேரும் அவருக்கும் நமக்கு, அதாவது நம்ம எப்படி தெரியுமாப்பா, அப்பா அம்மா சண்டை போட்டுட்டா பிள்ளைங்க அடி வாங்கணும்ல, அதே மாதிரி தான் நம்ம. சாத்தான் சொல்லுவான், நான் பூமியெல்லாம் சுத்தி பார்த்தேன், இந்த தாசனாகி யோபு ரொம்ப உத்தமனா சன்மார்க்கனா இருக்கா. உடனே பிசாசு வந்து கர்த்தர்ட்ட சொல்றான். உடனே கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகி யோபின் மேல் நீ கண்களை வைத்தாயோ. உடனே ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் போகுது. யாரை பத்தி கான்வர்சேஷன் போகுது? யோபுவை பத்தி போகுது. யோபு உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், சாட்சி சொல்றது கர்த்தர். பிசாசு டக்குன்னு என்ன பண்றான்னா ட்விஸ்ட் பண்றான். பிசாசு என்ன பண்ணுவான்? ட்விஸ்ட் பண்ணா அது நீ அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறீர், எனவே அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா என்று அவன் நன்றாய் துதிக்கிறான். யார் சொல்லிட்டு இருக்கிறது? நீ உம்முடைய கையை நீட்டி அவனை தொடுவீரானால் அவன் உம்முடைய முகத்துக்கு முன்பு தூஷிப்பானோ பாரும்.
நான் உலக பிரகாரமா பேசுறேன், பைபிள் மட்டும் தான் பேசுறேன். கர்த்தர் இங்க இருக்காரு, சாத்தான் இங்க நிற்கிறான், நடுவில் யோபு நிற்கிறாரு. இது அப்படியே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள்ல அப்படியே இந்த வருஷம் முழுக்க உங்களுடைய பரலோக கண்கள்ல பைபிள்ல இருக்கிற சம்பவங்களை டிவியில பார்த்தல, அந்த சினிமாவில் பார்த்தல, உனக்கு ஆவிக்குரிய கண்கள்ல அப்படியே கர்த்தர் உட்கார்ந்து இருக்காரு. கீழே சாத்தான் இருக்கா சொல்றா, இவன் உங்க தூஷிக்கானோ பாரும். அதுக்கு அவர் சொல்ற சென்டென்ஸ்ல என்ன, நீர் உங்களுடைய கையை நீட்டி தொடுகிறாரா. அப்ப கூட பாரு ஒரு அலையஸ்ல சாத்தான தொட முடியாது செல்லம், நீர் எல்லாம் சொல்றாரு கட்டதா உன்னை தொட முடியாது, உன்னை யாரும் தொட முடியாது. பாரு இவன் தூஷிப்பான, this is a test. இவன் உன்னை திட்டுவான். நீ எத்தனை பேர் பாஸ்டர் திட்டிருக்க, இதுதான் டெஸ்ட். யாருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எதுக்காக இப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறான்? அவன் பேரு சோதனைக்காரன். அவன் பேர் என்னது? எக்ஸாமினர். எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே குறுக்கு நடந்துட்டு இருப்பாரு. நீ எக்ஸாம் வேகமா எழுதுவ, நீ காப்பி அடிக்கிறியா, டிப்பி அடிக்கிறியா, எடுத்து பாக்குறியா, எழுதி திரும்பியா, நீ ஏதாவது தப்பு பண்ணியா, அவன் சோதனைக்காரன். செக் பண்ணிட்டே இருக்கான் அவனை. நீ என்ன பண்ற அப்புறம் செக் பண்ணிட்டே இருக்கிறான் அவன். அந்த செக் அது. அப்போ உனக்கும் கர்த்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு கர்த்தருக்கு பிரச்சனை உண்டாக்கி விடுறாரு. உனக்கு கர்த்தருக்கு பிரச்சனை உண்டாக்கி கொடுக்கிறது யாருன்னு சொல்லுங்க. அவன் எப்படி உன்னுடைய நீ அலைய சொல்ற ஸ்தோத்திரம் பண்ற, ஆனா கர்த்தருக்கு இருக்கிற பாசத்துக்காக உறவுக்காக தான் சொல்றே தவிர அவர் பணம் கொடுப்பாரு ஸ்தோத்திரம் பண்ணாரு. அல்லேலூயா. நான் 10 ரூபா போட்டா எனக்கு கர்த்தர் 100 ரூபா கொடுப்பாரு. பணம் போடாத. இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் ஜோம் பண்ணோம். கர்த்தர் சொன்னாரு, எல்லா பிள்ளைகளும் இந்த மாசம் ஒழுங்கா தசமமாக கொடுத்துருக்கீங்க, அதனால உங்க அத்திருந்து ஆசீர்வதிக்கிறேன். உங்க பண்டக சாலையில ஆகாரம் உண்டாகி இருக்கும். ஒரு நாள் மாவு குறையாது, எண்ணெய் குறையாது. உங்களுக்கு பணம் கையில காசு இல்லை, எல்லாம் சுத்தமா தொடச்சிட்டு போச்சுன்னு கவலைப்படாது. உனக்கு 3 வயிறு வேணும்னு சொன்னாரு. அது என்ன பாஷை 3 வயிறு? ஒரு வயிறு இருக்குது, சாப்பிட்டு முடிச்சு கையில டிஃபன் பாக்ஸ் தூக்குறதுல அது 2வது வயிறு. அல்லேலூயா. நம்மளால சாப்பிட்டு முடிச்சு வயிறு கையில் எடுத்துக்கிறோம், 2வது வயிறு தூக்கி எடுத்துக்கிறோம். 3வது இன்னும் ஏழைகளுக்கும் தர்மம் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உனக்கு 3 வயிறு நிரம்புற அளவுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கு. வெள்ளிக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்காக சமைக்காங்க. நான் வந்து ஜோம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, அன்றே என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஐ மிஸ் யூ. என் பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும் ஆசையா இருக்குது, புது வருஷம் தொடங்கிடுச்சு, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு வெள்ளிக்கிழமை ஜோம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, ஆகாரம் பிள்ளைகளுக்கு உண்டாகி இருக்கும். சத்த காதல கேட்டுச்சு. ஆகாரம் பிள்ளைகளுக்கு உண்டாகி இருக்கும். பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பேன். எல்லாருக்கும் 2-3 வயிறு வேணும். நல்ல ஆடு முதல்ல குண்டு அவங்க நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நீ மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஜீவனோட வெளிப்படுத்துற விசேஷத்துல சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் நீ நிற்கிற. இப்ப அந்த யோபுடைய 9 மாசம் உபத்திரத்துக்கு காரணம், இவன் திட்டுவானா திட்ட மாட்டானா, இவன் கர்த்தரை விட்டு ஓடுவானா ஓட மாட்டானா. அப்ப அவன் உனக்கு வைக்கிற டெஸ்ட் என்ன, நீ படிப்பை விட்டு ஓடுவியா ஓட மாட்டியா, பாஸ்டரை விட்டு நீ விலகுவியா விலக மாட்டியா, தேவனை விட்டு நீ தூர போவியா போக மாட்டியா. ஓ கொள்கைகளின்படி ஒருவேளை சபை ஒத்து வராமல் இருக்கலாம், ஓ கோட்பாடின்படி ஒருவேளை பாஸ்டர் ஒத்து வராமல் இருக்கலாம், ஓ கொள்கையின்படி எதுவும் இல்லாமல் இருந்தா கூட சில நேரங்கள்ல இது என்னுடைய கிறிஸ்துவின் சரீரம் என் உடம்போட கலந்து இருக்குது, நான் கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை இல்லை 10 வருஷமா உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன். பல முறை நான் தேவனோட என்ன செஞ்சிருக்கிறேன், சபைன்றது அதோட உடன்படிக்கை பண்ற இடம் சொல்லும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்?